மூச்சு காத்து வந்து ஜீவன் சொல்லி நம்ம உலக பிரகாரமாக இந்த சரீரத்துக்கு தேவையானது சொல்லுவோம். ஆனால் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவருடைய மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ இந்த சரீரம் போயிடும், இது டிகேடு, இது ஒரு நாள் போயிடும். ஆனால் கர்த்தர் நம்ம உள்ளான மனுஷனையும் ஆவி மனிதனையும் எப்பவுமே வச்சிருப்பாரு இட்டர்னல் லைஃப்காக. ஸோ ஆகவே நம்ம ஜென்மத்தால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிராராதனை யான பொருளாசை. விக்கிராராதனைனா ஒரு சிலையை வச்சோ இது அப்படி பற்றி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் விக்கிராராதனை பொருளாசை. இப்போ மக்கள் உலகத்தில் தேவைப்படுறது என்னதுன்னா பொருளாசை. பொருளாசை ஆகிய பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். You can't destroy it actually. You can't control it by bringing the quality of Jesus in you. So இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கனை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ கோபாக்கனை எங்க வருது? கீழ்ப்படியாமல் பிள்ளை. இப்போ வந்து அவர் விட்டுடுன்றாரு. என்னது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிராராதனை, பொருளாசை. இவைகளெல்லாம் 5 பாயிண்ட். இவைகளெல்லாம் பூமியில உண்டு பண்ணுகிற உங்க அவைகளை அழைத்து பண்ணுங்கள். இவரின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கனை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ள சஞ்சரித்த மக்களோடு இருந்த போது இவைகளை இதை செய்து கொண்டிருந்தீர்கள். இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆயிட்டோம். இப்ப நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா பாவத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம். இப்போ வேற செட்டு ப்ராப்ளம் நம்மளை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கு. இப்பொழுதோ கோபம் என்ன நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது? கோபம், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். இது பண்ணுங்க. அடுத்தது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில ஒரு நிமிஷத்துல பொய் சொல்லும். சோ பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்க. ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கு பழைய மனுஷனை கலைந்து போடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாரு? ஏன்னா பழைய மனுஷன் போக மாட்டேன், எப்படியாவது உள்ள உட்காந்துடுறான். சோ கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். யார் நம்ம உருவாக்குனது? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீ யார் சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற? இப்ப வந்து கிறிஸ்துவின் சாயல்ல. இதுதான் ப்ராக்ரஸ், இதுதான் ப்ராசஸ். God is trying to take you in the process of making you in the image and likeness of Christ, His Son. So இந்த செய்கைகளை கலந்து போட்டு, ஸோ இது தேவையில்லை நமக்கு. ஸோ ஆனா இது விட முடியல நம்மளால. இப்ப உதாரணமா ஏன் லேட்டா வந்தேன்னு சும்மா ஒரு ஆளை பிடிச்சி கேட்டு உடனே ஒரு கதை விடுவான், ஏதாவது ஒரு சொல்லுவான். ஸோ இது வந்து நம்ம விட்டு போகணும். இந்த ப்ராக்ரஸ் டு பர்ஃபெக்ஷன் ஒரு புக்கு படிச்சிருக்கேன் நான் அந்த காலத்துல. ப்ராக்ரஸ் டு பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு, பர்ஃபெக்டா நம்ம மாறணும்னு சொன்னா இட்ஸ் அ ப்ராசஸ், ப்ராக்ரஸ். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவியில நம்ம உணர்த்த பண்ணணும். ஏன் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்குது. ஆக பொய் சொல்லக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பொய்யை சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். அவன் செய்கைகளையும் அவனுடைய பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆல்ரெடி யூ ஹவ் பீன் புட் ஆன் கிரைஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் டைட் வித் ஹிம் ஆன் த கிராஸ். அதுக்கு ஈக்குவலண்டா நீ ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது
அவரோட சேர்ந்து மறிச்சிட்டேன். திருப்பியும் தண்ணியில் முழுகி எடுக்கும்போது நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்றேன். ஆகவே பூர்ண அறிவுபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதான் போட்டிருக்கு. புதிய மனுஷனை வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. இப்ப நம்மகிட்ட இந்த குறைகள் குற்றங்கள் எதுவுமே காணப்படக்கூடாது. God wants a perfect thing. ஏன்னா you can't find all these things with God. தேவனாகி கர்த்தரிடத்துல இதெல்லாம் காணப்பட முடியாது. அவரை தேடி பார்த்தீங்கன்னா கூட இருக்காது. ஆகவே என்ன வச்சிருக்கணும்னு சொல்லி இங்க போட்டிருக்குதுன்னு சொன்னா, அதனால கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இதுல வித்தியாசமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, God sees in the equal standards. விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லை, புறஜாதி என்றும் புறஜாதி என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். சோர்ஸ் தான் சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். நம்ம யாரை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், you are holy, you have been made holy by the blood of the lamb. அதை பர்ஃபெக்டா பிடிச்சிட்டு போகணும். உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டும். சோ அவன் என்ன போட்டிருக்கு? பரிசுத்தரும் பிரியரும், தேவனுக்கு பிரியமானவனும், உருக்கமான இரக்கத்தையும் தயவும், தயவும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும். இந்த மனத்தாழ்மைன்னு சொன்னபோது எனக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுக்கலான்னு வருது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு விசுவாசிக்கு வர்றது என்னென்ன பெருமை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, தேங்க் காட். அது உன்னால் ஏற்பட்டதில்லை, கர்த்தரால் ஏற்பட்டது. ரெண்டாவது, நீ இப்பதான் உள்ள வந்திருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்குது. ஆகவே பெருமைப்படாத, ஒன்று தாழ்த்திக்கோ. மனத்தாழ்மையும் சாந்தத்தையும், பொறுமையா இரு, சாந்தத்தோடு இருங்க. ஒரு இது பண்ணும்போது சாந்தத்தோட பதில் சொல்லுங்க. நீடிய பொறுமையும் தடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. இங்கதான் பலவீனர்களை தாங்க வேணும். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது இல்லைன்னா யூ won't be perfect. இப்ப now let us turn our Bibles to Romans 14 அதிகாரம். இப்ப இங்கல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பாரு பவுல். மரக்கறிகளை புசிக்கிறதுக்கும் இது மரக்கறி இல்லாம இதை புசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இப்ப இது ஒரு பெருசா, நான் ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு வெஜிடேரியன், இவங்க இது ரெண்டு பேருக்குள்ள இதுல ஒரு பெருமை சண்டை வரும். இது 3வது வசனத்துல பாருங்க. புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாக எண்ணாது இருப்பார்கள். சில புசிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்கு. சோ புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, நீ யாரு அவனை ஜட்ஜ் பண்றது? இது ஜட்ஜ்மெண்டல். We are becoming judgmental. We don't be a judgmental. If a judgmental நம்ம இருந்தோம்னா then ப்ராப்ளம் வரும். இன்னொரு வசனம் பாருங்க, 22வது வசனம் பாருங்க. உனக்கு விசுவாசம் இருந்தால், இது எனக்கு விசுவாசம் இருக்குது அதை சொல்லிட்டு செய்வாங்க. விசுவாசம் இருக்கிறது, அதனால நான் இப்படிதான் பேசுவேன். ஐயா, விசுவாசம் இருந்தா நீ அதோட நிறுத்திக்கோ. விசுவாசம் என்றால் அது உனக்கும் தேவனுக்கு முன்பாக உள்ள முன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்திலே தன்னை குற்றவாளியாக்குகிறவன் குற்றவாளியாகாதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசாயப்படுகிறவனாக புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இதுதான் கீவேர்டு. விசுவாசத்தினால் வந்துச்சுன்னா அது பாவம் இல்லை.
விசுவாசத்தினால் வராம இருந்துச்சுன்னா பாவம். நீ உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ மற்றவனை குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ப்ராப்ளம். நம்ம யாரும் குற்றவாளிகளாக தீர்க்க முடியாதுன்னு ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். ஒருவர் தாங்கி ஒருவர் பெயரில் ஒரு குறைபாடு உண்டானால் ஒரு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஏனென்றால் இயேசு என்ன சொன்னாரு அந்த இடத்துல, ஒருத்தர் நீ மன்னிக்காது இருந்தால் உனக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். forgive one another அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலேயே போட்டிருக்கோம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஸோ படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ forgiveness plays a lot of role in God's kingdom. ஏன்னா because God forgives.